ஒர்க்லாம் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பர்ட் என்ன பண்ணணும் அது அப்படியே எந்த குறையும் இல்லை, குறையெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம அந்த இது ஐடியா தெரியும், பட் எப்படி இதெல்லாம் சொல்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. அது அவங்க நிறைய நீங்க மொபைல் ஷாப் பண்ணியிருந்தீங்க. ஆமா ஆமா. அதை பார்த்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது நல்லா இருந்துச்சு, அதனால சொன்னது. ஓகே. ஒர்க்கில் உங்களுக்கு திருப்தி நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா? நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சரி எல்லாமே சரி சூப்பரா இருக்கு. வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவினாசியில் வந்து ஒரு மொபைல் கடைக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். யூடியூப் பார்த்து கூப்பிட்டுருந்தாரு, அவருக்கு நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிடுறேன். கடை சைஸ் பார்த்தீங்கன்னா 24x8 அடி தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் இருக்குது, அதாவது ஷட்டர் இருக்குது. நீளம் பார்த்தீங்கன்னா 24 அடி இருக்குது. அதில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன் இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கிறது தான். நமக்கு வந்து இப்போ வந்து பிளாக் கோல்டு அண்ட் ஒயிட் மார்பிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே காமிச்சிட்றேன் வாங்க. 20 அடிக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் 24 அடியில். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு 4 அடிக்கு வந்து சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். கடை ஃபுல்லாகவே வந்து நம்ம சீட் பிளேஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு வால் விட்டோம், பாக்கி எல்லாமே நம்ம வந்து சீட் பிளேஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக செம்மையாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 அடிக்கு பண்ணியிருக்கோம், 4 அடிக்கு வந்து சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 16 அடிக்கு வந்து கீழே கபோர்டும் மேலே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாம் 3 அடி 3 அடியாக நீட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு பார்க்க எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் ஈவனாக செம்மையாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வைக்கிற மாதிரி எல்லாமே பட்டர்ஃப்ளை கீல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் அடுக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாம் 12 mm திக்னஸில் கிளாஸ் போட்டு பார்ட்டிகல் போர்டு போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்பிளே கவுண்டர், அதாவது மொபைல் டிஸ்பிளே செகண்ட்ஸ் மொபைலில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ட்ராலி சிஸ்டம் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபிக்ஸ்டு, இது 2 ட்ராலியை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கும் 12 mm திக்னஸில் கிளாஸ் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து 6 mm போட்டிருக்கோம். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில், அதாவது பிளாக் கோல்டில் வந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து அதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது இது வந்து 4x 4. இது முடிஞ்சோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி. இது வந்து சிஸ்டம் வச்சு கேஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. இதுலேருந்து இந்த பில்லர் வரையும் 2 செட்டு போட்டு கொடுத்துருக்கோம். 3 இது பார்ட்டிஷன் பிரித்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரே லென்த் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ஹேண்டில் முதற்கொண்டு எல்லாமே எஸ்எஸ்ல தான் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்துட்டு ஒரு 5 பாக்ஸ் 4 தட்டு வச்சு சமையல் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு பில்லர் இருக்குது, அதையும் வந்து ஷீட் வச்சு மறைச்சிட்டோம். மேலேயும் கேப் இருந்துச்சு, எல்லாமே ஷீட் போட்டு மறைச்சாச்சு. அந்த கவுண்டருக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு 5 அடி கவுண்டரு 6 அடி கவுண்டர் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு வந்துட்டு மேலே வந்து 12 mm, முன்னாடி 6 mm, கீழே டிசைன் கொடுத்துருக்கோம். அதில் வந்து லோகோ மாட்டிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து நல்ல ஒரு டிசைன் மாதிரி பண்ணலாம், எதை வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அடி வந்து உங்களுக்கு ஓப்பன் கஸ்டமர், அது ஸ்டாஃப் உள்ள வரக்கான ஓப்பனு. அதுக்கப்புறம் ஒரு 5 அடி வந்து ஒரு ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு கேப் இருந்துச்சு, அது வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம். டோட்டலாக 3 கவுண்டர் போட்டிருக்கோம். இந்த பில்லருக்கு அப்புறமும் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எல்ட்ராக் பண்ணியிருப்போம். இவங்க பின்னாடி ரூம் விடுறதுனால ரூமுக்குள்ளே சர்வீஸ் இருக்குது, அதனால் வந்து இங்கே நம்ம டோர் போட்டோம். டோர் க்ளோஸாக இருந்தால் இதான் ஃபினிஷிங் எப்படி இருக்கும் பாருங்கள், பக்காவாக இருக்கும். நீளவாக்காக இருக்கிறனால 8 அடி தான் இருக்குது, அதனால் இங்கே இப்படி வந்து கவுண்டர் போட முடியாது, போட்டால் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே நீளமாக போட்டு இப்படி ஐடியா பண்ணி நம்ம இப்படி பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த டோருக்குள்ளே போனால் சர்வீஸ்க்குள்ளே போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஸ்டாக் ஏரியாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு சர்வீஸ் டேபிள், அதை வந்து அவுட்டரில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியும் இதை வந்து உள்ள டேபிளாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டோர் திறந்து உள்ள வந்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் ஏரியா. இந்த டேபிள் தான் ஆக்சுவலாக பின்னாடி இருக்குது, அது பின்னாடி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து அதை டபுள் பர்பஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு கேட்டார். கஸ்டமைஸ்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளோயரு எல்லாமே வைக்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இருந்துகிட்டே வெளியே பார்க்குறதுக்காக இதில் ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் 2 கேஷ் பாக்ஸு, 2 கீபோர்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்காவாக சர்வீஸ் ரூமுக்கு பக்காவாக எவ்வளோ இடம் வேணுமோ அந்த இடம் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஸ்து பிரகாரம் இங்கே தான் சாமிப்பட்டி வரணுங்கிறனால இங்கே சாமிப்பட்டி உள்ளே வச்சு கொடுத்துருக்கோம். அது போக இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஊக்ஸு, அதில் எல்லாமே வந்து பாக்ஸ் ஐட்டம்ஸ் எடுக்கிற மாதிரியும் இதில் வந்து ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு மட்டும் ஸ்லைடிங்கு, ஏன்னா வெளியே இருக்குது, நம்ம வந்து கவுண்டர் வந்து உள்ளே இருக்குது, இது வந்து வெளியே இருக்கனால இதுக்கு மட்டும் ஸ்லைடிங் போட்டு ஊக்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். வெளியிருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேனல் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வரையுமே எல்லாமே ஷீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு ஷீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். 8x 4 ஷீட் பிளேஸ் பண்ணி
அதில் ஊக்ஸ் வந்து மாட்டி கொடுத்துருக்கோம். கீழே வந்து கஸ்டமர் உட்காருக்காக ஒரு மாடம் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். இதில் குஷன் மட்டும் அவங்க போட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும். இதுதான் இந்த கடையோட ஒர்க்கு, இந்த ஷாப்புக்கு உண்டான ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ கைஸ் இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேட்டடாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். எங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு தாண்டி கேரளா சைடு, பாண்டிச்சேரி சைடு, கர்நாடகா சைடு எல்லா சைடுமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேருந்து பார்த்தாலும் கூப்பிடுங்க. மொபைல் ஷாப், மெடிக்கல் ஷாப் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். கஸ்டமர் ரிவ்யூ வந்து நான் இப்போ கொடுத்துட்றேன். கைஸ் இவரு தான் நம்ம கஸ்டமரு, இவருக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அவினாசியில். ப்ரோ உங்களுக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ஆமாம் ப்ரோ, நம்ம வந்து யூடியூப்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட். யூடியூப்ல பார்த்தப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வைக்கும்போது ஒரு ஐடியா தெரியல. ஓகே. அப்போ நம்ம நிறைய இடத்துல கேட்கும்போது அவங்கவுங்க ஒரு ஐடியா சொன்னாங்க. அப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நம்மளோட மாடல் மட்டும் சொன்னா நீங்க எல்லாமே பக்கா பண்ணிருக்கீங்கன்னு அது புரிஞ்சிச்சு. சரி, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டு நம்ம சொன்னது. ஓகே, ஒர்க்லாம் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பர்ட் என்ன பண்ணணும் அது அப்படியே எந்த குறையும் இல்லை, குறையெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. ஏன்னா நம்ம அந்த இது ஐடியா தெரியும், பட் எப்படி இதெல்லாம் சொல்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே. அது அவங்க நிறைய நீங்க மொபைல் ஷாப் பண்ணிருந்தீங்க. ஆமா. அதை பார்த்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது நல்லா இருந்துச்சு, அதனால சொன்னது. ஓகே, ஒர்க்ல உங்களுக்கு திருப்தி நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா? நான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணனும் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சரி எல்லாமே சரி சூப்பரா இருக்கு. பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பட்ஜெட் ஓகே ப்ரோ. பட்ஜெட்லாம் நான் வெளியே கேட்டப்பெல்லாம் ரொம்ப நிறைய தான் சொல்லுவாங்க, உண்மையாலுமே நிறைய தான் சொல்லுவாங்க. ஓகே, உங்களோட பட்ஜெட் நான் உங்களுக்கு தாண்டி நிறைய பேர் கேட்டேன், ஒரு 3-4 பேர்லாம் கேட்டேன். எல்லாமே மேல ரொம்ப ரேட் தான் சொல்லுவாங்க, டபுள் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நீங்க மட்டும் தான் கரெக்டா பட்ஜெட்டா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நீங்க இன்னொருத்தர் சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்றதுதான். ஏன்னா நமக்கு இவ்வளவு இதை வந்து நம்ம எதிர்பார்க்கல. சரி, ஓகே. நீங்க இன்னொரு கடை வச்சா நம்மள நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. 50 கடை வச்சாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்க 50 கடை வச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்க தான் முதல்ல, நீங்க தான். அதுக்கப்புறம் எல்லாருமே தேங்க்யூ. அவங்க சொன்னதுலேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு ஒர்க் முடிச்சு கொடுத்துருக்கோன்னு. ப்ரோ உங்களுக்கு நாங்கள் சொன்ன டைமில் ஒர்க் கண்டிப்பாக ப்ரோ. நம்ம என்ன டைம் எதிர்பார்த்தோமோ அதில். ஓகே ப்ரோ, எந்த குறையும் இல்லை ப்ரோ? எதுவுமே இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா நம்மளும் ஒரு தொழில் பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். உண்மையாலுமே சொல்கிறேன், ப்ரைஸும் சரி, அந்த நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அது அங்கே நிற்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தேங்க்யூ. இப்படியே தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் எவ்வளோ பேசுவார்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஷாப் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏஎஸ்எம் ட்ரெஸ் கோயம்புத்தூர் எல்லாமே சொல்லிட்டேன். கீழே நம்பர் எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்கள் ஷாப் எப்படி செட் பண்ணணும் முதற்கொண்டே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக வச்சு நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.